இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் தினம்தோறும் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவர் நமக்கு கிருபையை கொடுத்து வழி நடத்துகிறார். கிருபை என்ற ஆசீர்வாதம் யாராலையும் கொடுக்க முடியாதது, அது ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்கக்கூடியது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய நீதி, கர்த்தருடைய நீதி, அவருடைய நியாயம். இன்று உலகத்துல எங்க பார்த்தாலும் அநியாயங்கள், ஊழல், எங்க பார்த்தாலும் வஞ்சனை, எங்க பார்த்தாலும் ஏமாற்றுதல், இவைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிறவர், அவர் எல்லாருக்கும் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசி 3:5 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைச்சல் இல்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவர் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் காலைதோறும் அவருடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, காலைதோறும் நியாயம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னைக்கு இதுக்கு நீதி கிடைக்கும், என்னைக்கு இதுக்கு விடிவு கிடைக்கும். இல்லை, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அநியாயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு இழைக்கப்படுகிற அநீதியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் என்னுடைய நீதி குறைவில்லாமல் உங்களுக்கு இருக்கும். பாருங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இந்த செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 3 3-4 வசனத்துல பார்க்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதிகள் எப்படி இருப்பாங்களாம்? அவர்கள் கெச்சிக்கிற சிங்கங்களை போல இருப்பார்கள். அதிபதிகள், நியாயாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்களாம்? பட்சிக்கிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் கூட எப்படி இருக்கிறாங்களாம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் தீர்க்கதரிசிகள் அவர்களிடத்துல அநியாயம் இருக்காதுன்னா, அவர்கள் வீண் பெருமையும் வஞ்சகமும் அவர்களிடத்துல காணப்படுகிறது. அதே போல ஆசாரியர்கள், அவர்கள் வேதத்துக்கு அநியாயம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வேதத்துக்குள் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த வேதத்துக்குள் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதத்தை நேசிக்கிற அல்லது இந்த வேதத்தை தெரிந்திருக்கிற அதிபதிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள்லாம் ஒருவேளை நியாயத்தை புரட்டலாம், ஒருவேளை நீதி செய்யாமல் இருக்கலாம், நியாயம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர், அந்த வேதத்துக்குள் இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நீதி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். 2 பேதுரு 2:7-9 வரை உள்ள வசனங்களில பார்க்கிறோம், இந்த சோதோம் கொமோராவில் அநீதி இழைக்கப்படுகிறது, அக்கிரமம் நடக்கிறது. இந்த அக்கிரமத்துல அந்த லோத்து அவருடைய மனசாட்சி அங்க வாதிக்கிறது. ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமாக இவங்க இப்படி அநீதி இழைக்கிறாங்களே, அக்கிரமம் பண்றாங்களே, இவங்க தப்பு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அங்க அவருடைய மனசு பாதிக்குது. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கிறார். ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்துல அநீதி நடக்குதா, அதை பார்த்துக்கிட்டு சகிக்க முடியலையா? ஆனா நம்ம அநீதி பண்ணாம இருக்கும்போது, ஆண்டுடைய பிள்ளைகளாக, நீதியுள்ள நியாயாதிபதியின் பிள்ளைகளாக நாம வாழும்போது, நம்மை அந்த சோதனையினின்று ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். ஒருவேளை அவரை சுத்தி அவர் சொல்றாரு, என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், நாய்கள் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, கர்ச்சிக்கிற சிங்கங்களை போல பதிவிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிறார். சங்கீதம் 13:1-2 வசனங்களில். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலையும் 5-6 வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன். ஒருவேளை ஜனங்கள் நமக்கு நன்மை செய்யாம போகலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு நன்மை செய்யாமல் போகலாம், நமக்கு அநீதி இழைக்கலாம்,
நமக்கு நியாயமாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் நாம் பாட ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதியை தேவன் சரி கட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார். 1 பேதுரு 2:23 வேதம் சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை இந்த உலகத்துல அநியாயமா தான் தீர்ப்பு செய்தாங்க, அந்த தீர்ப்பை கூட ஆண்டவர் பொறுமையோடு சகித்து கொண்டார். அந்த அநீதியை கூட ஆண்டவர் பொறுமையோடு சகித்து கொண்டார். அப்படி பொறுமையோடு சகித்து கொண்ட ஆண்டவருக்கு அவருக்கு என்ன நீதி சரி கட்டப்பட்டதாம்? தேவன் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார். எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். அவருடைய தழும்புகளால நாம குணமாக்குற பாக்கியத்தை கொடுத்தார். பாருங்க, அவருடைய அந்த அநீதி எல்லாம் தேவனால் நீதியாக மாற்றப்பட்டது. அவருக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநீதிக்கும் ஆண்டவர் சரி கட்டினார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2:18-22 பேதுரு அழகாக சொல்லுகிறார். தன்னுடைய முதிர்ந்த அனுபவத்துல நல்ல ஒரு பொறுமையான அதிகாரிக்கு அல்லது உங்களுக்கு தலைவராய் இருக்கிற நல்ல தலைவருக்காக மட்டும் நீங்க கீழ்ப்படிய வேண்டாம், முரட்டு குணமுள்ளவர்களுக்காகவும் அநீதி இழைக்கிறவர்களுக்கும் நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. ஒருவேளை ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த பற்றுனால உங்களுடைய நல்ல மனசாட்சி நிமித்தம், தேவன் மேல பற்றுதலாய் இருக்கிற அந்த மனசாட்சி நிமித்தம் நீங்க அநியாயமாய் பாடுபட்டீர்கள் என்றால், நீங்கள் அநியாயமாய் உங்களை உபத்திரவப்படுத்தினாங்கன்னா அதுல நீங்க பொறுமையாய் சகிக்கும் போது அதுவே ஆண்டவருக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும், பிரியமாய் இருக்கும். மிகவும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுக்கு அநியாயமா பாடு இழைக்கப்படுகிறதா, கொடுமைகள் கொடுக்கப்படுகிறதா, அநீதி இழைக்கப்படுகிறதா, அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருக்கும்போது ஆண்டவர் அதற்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அந்த அநீதிக்கு உங்களுக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்பு அவருடைய சொந்த சகோதரர்களே என்ன செய்யறாங்க? அநியாயம் பண்றாங்க. அவனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் ஈவன் அந்த அவருடைய அங்கியை கூட எடுத்துக்கிறாங்க. அந்த அங்கியை அவங்களும் பயன்படுத்தல, அந்த யோசேப்பையும் பயன்படுத்த விடல. பாருங்க, யாருக்கும் வேண்டான்னு சொல்லி கிழிச்சு போடுறாங்க. அதை தன்னுடைய தகப்பன்ட்ட கொண்டு ஒரு மிருகம் பீறிட்டு போட்டது என்று சொல்லி பொய்யாக தகவல் சொல்றாங்க. பாருங்க, நியாயமாய் ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடியதையும் உரிந்து கொள்ளுகிறார்களா? நமக்கு இருக்கக்கூடிய நியாயமாய் நமக்குரிய பொருளை யாரும் பயன்படுத்தக்கூடாது, நாமும் பயன்படுத்தக்கூடாது, நீங்களும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறாங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசேப்பு அங்க பாருங்க, நாடு முழுவதுக்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாக்குறார். அதோடு மட்டும் இல்ல, அவனுடைய சொந்த சகோதரர்களையும் அவர் நேசிக்கும்படியான பாக்கியத்தை, அவர்களையும் பராமரிக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் யோசேப்பு அழகாக சொல்றார், நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைச்சீங்க, நீங்க எனக்கு அநியாயம் பண்ணீங்க, ஆனா கர்த்தரோ இதை என்ன செய்தாரு? நன்மையாக மாற்றினார். ஒருவேளை இன்று நமக்கு நடக்கிற அநியாயங்கள் ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் 2 பேதுரு 3:13 வாசிக்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல, இது அநீதி உள்ள உலகம்தான், பொல்லாத உலகம்தான். இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க அநீதி இழைக்கப்படலாம், உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வருகையில புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும். அந்த புதிய வானத்திலையும் புதிய பூமியெல்லாம் எப்படி இருக்குமா? அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். அங்க நீதி வாசமாயிருக்கும். புதிய வானத்துல புதிய பூமியிலையும் அந்த நீதி அங்கு வாசமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். மிகவும் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் இந்த ஆண்டவருடைய நீதியை ஒருவேளை அந்த உலகத்துல அனுபவிக்க முடியலனாலும் ஆண்டவர் நமக்கு கிடைத்த அந்த அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் அவர் நீதி சரி கட்டுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, பரலோகத்திலையும் நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் நீதி செய்கிற தேவனே, எப்போதும் ஆண்டவரே எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனே, இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா.
நியாயமாய் ஆண்டவரே வர வேண்டிய காரியங்கள் பலர் கிடைக்காமல் தவிக்கலாம். ஒருவேளை தனக்கும் இல்லை உனக்கும் இல்லைன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு இந்த உலகத்துல பட்ட பாடுகளுக்கு, அநியாயங்களுக்கு, அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களுக்கு, ஏமாற்றுதலுக்கு ஒருவேளை அவங்களுக்கு நீதி கிடைக்காம போகலாம். ஆனால் புதிய வானம் புதிய பூமி வரும்போது அங்கு நீதி வாசமா இருக்கும். ஒருவேளை நீதி இல்லாம இருக்கிறீங்களா? இந்த நாளில ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நீதி ஒவ்வொரு நாளும் விளங்க பண்ணுவேன். என்னுடைய நீதியை ஒவ்வொரு நாளும் விளங்க பண்ணுவேன். தினந்தோறும் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒண்ணு அவருடைய நீதி. ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பக்கத்துல வரலையா, இன்னும் அவருடைய சமூகத்துல வந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய நீதிக்காக, ஆண்டவர் யாரும் என்னை ஏமாத்தக்கூடாது, யாரும் எனக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, யாரும் எனக்கு அநீதி இழைக்க கூடாதுப்பா. ஏனென்றால் நீதி செய்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நீர் நீதி செய்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நீர் பார்க்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, கர்ச்சிக்கிற சிங்கங்களுக்கும் ஓநாய்களுக்கும், ஆண்டவரே வீண் பெருமைகளுக்கும் வஞ்சகங்களுக்கும் விலக்கி வேலி அடைக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, நீதி இல்லாமல் அநீதி இழைக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. அநீதியினால ஏமாற்றத்தினால காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தினம் தினம் அனுதினமும் உடைய நீதியை விளங்க பண்ணி, ஆண்டவரே நீதி என்னும் ஆசீர்வாதத்தினால நீங்க நிரப்ப போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.